ஓகே? உங்களை மாதிரி இறக்க குணமும் கண்ணியமும் உள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தா அதை பாத்துக்கிட்டு இருக்கவா எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் என்ன பத்தி கவலைப்படவே இல்லை சார். ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். இது சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறேன். சர்க்காருக்கு அவன் விட்ட சவாலா நினைக்கிறேன். இல்ல? யூ டோன்ட் வரி சார். உங்க காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ஜீப் எஸ்கார்ட் இருப்பாங்க. உங்க கார்லயே 2 இன்ஸ்பெக்டருங்க மஃப்டில இருப்பாங்க. தேங்க்யூ சார். நான் சாக போறத பத்தி சஞ்சலப்படவே இல்லை சார். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யாமலேயே கண்ண மூடிடணும்னு கவலைப்படுறேன் சார். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விட்டு வச்சோம்னா அப்புறம் அவன் சட்டத்தை சாணியாக்கி பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை தண்டிக்கிறது மூலமா சட்டம்னா என்னன்னு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த XW ராமரத்னம் ஒரு தனி மனுஷன் இல்ல சார். அவன் ஒரு சொசைட்டி. குட் மார்னிங். என்னம்மா சொப்னா, மெட்ராஸ் சிட்டியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. த கிரேட் XW ராமரத்னத்தோட பிறந்த நாளை எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு யார் யாரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் PA. வழக்கமா 8 மணிக்கு வருவ, இன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வரையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் பெறமா? ஐ எம் சாரி சார். இன்னைக்கு ராக்கி பண்டிகை. அண்ணனுக்கு ராக்கி கட்ட வேண்டிய நாள். ஆனா அண்ணன் இன்னும் வரல. ஓஹோ, அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவன் வரமாட்டானே. ஏ? அவன் ரொம்ப தூரம் அனுப்பிச்சிருக்கனே. ஹலோ. ஹலோ, நான் ரகு பேசுறேன். பர்த்டே பார்ட்டி எத்தனை மணிக்குங்க? 12 மணிக்கு சார். அதானங்க 12 மணிக்கு பார்ட்டி. 12 மணிக்கு தான் அவர் பிறந்தாரா, அதனால பார்ட்டியை 12 மணிக்கு கொண்டாடுறாரு. நல்ல சென்டிமெண்ட்டுமா. பார்ட்டி வீட்ல தானே? ஆமா சார், வீட்ல தான். ஓகேமா, நான் வந்துடுறேன். 11 மணிக்கு வந்துடுறேன். ஓகே சார், குடும்பத்தோட வாங்க. எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. ஆனா எங்களுக்கு பிடிக்கலைங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா எங்களையும் கொண்டு வருவான். உயிர் மேல ஆசை இருந்தா பேசாம வண்டியில ஏறு, உன்னை வீட்டுல கொண்டு டிராப் பண்றேன்.